இனம், மொழி, மதம் மற்றும் கடலையும் கடந்து மலர்ந்த காதலுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி காட்ட ஹாங்காங் நாட்டு பெண்ணை புதுக்கோட்டையில் மணம் முடித்தார் தமிழ்நாட்டு இளைஞர். பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடக்க மாப்பிள்ளையின் நண்பர்களோ இளமை விரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மண்ணின் மைந்தனே என்று பேனர் வைத்து அட்ராசிட்டி செய்தனர். ஹாங்காங்கில் 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த மணிகண்டனுக்கும் அதே நாட்டை சேர்ந்த செல்சி என்ற பெண்ணிற்கும் காதல் மலர்ந்துள்ளது. காதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடிவு செய்த இந்த காதல் ஜோடி தங்கள் காதல் விவகாரம் குறித்து அவரவர் வீட்டில் தெரிவித்துள்ளனர். முதலில் இரு வீட்டாரும் வெவ்வேறு இனம், மொழி, நாடு என சற்று தயக்கம் காட்ட, பின்னர் பிள்ளைகளின் காதலுக்கு மரியாதை கொடுத்து திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். தமிழர் முறைப்படி திருமணம் நடைபெற வேண்டும் என மணிகண்டனின் பெற்றோர் முனியாண்டி மற்றும் உமா கேட்டுக்கொண்டதற்கிணங்க செல்சியின் பெற்றோர் தமிழர் முறைப்படி திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவித்தனர். திருமண ஏற்பாடுகள் புதுக்கோட்டையில் நடக்க ஹாங்காங்கிலிருந்து இந்தியாவிற்கு காதல் ஜோடி பறந்து வந்தனர். பின்னர் தடபுடலாக திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்க மாப்பிள்ளை மணிகண்டனின் நண்பர்கள் கரை திரும்பிய காவியம் என பேனர் வைத்து அட்டகாசம் செய்திருந்தனர். அதிலும் குறிப்பாக அமுதா, நான்சி போன்ற பெண்களின் கனவுகளை தகர்த்துவிட்டு மணந்தால் அயல் நாட்டு பெண்ணே என்ற தனது இளமை விரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மண்ணின் மைந்தனே என குறிப்பிட்டு குரூப் போட்டோவுடன் பேனர் வைத்தனர். மற்றொரு பக்கம் மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட பட்டுச்சேலையில் செல்சி தமிழ் பெண்ணாக தயாராகினார். பட்டு வேட்டி சட்டையில் மாப்பிள்ளை என்ற மெடுக்குடன் மணிகண்டனும் தயாராகினார். பாரம்பரிய சம்பிரதாயங்களுடன் மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் கெட்டி மேல சத்தத்துடன் மணிகண்டன் செல்சிக்கு தாலி கட்டினார். கூடியிருந்த உற்றார் உறவினர்கள் அட்சதை தூவி ஆசிர்வதிக்க இந்த ஜோடியின் காதல் திருமணத்துடன் தொடர்ந்தது. கடல் கடந்து காதலித்தும் பாரம்பரியத்தை மறக்காமல் தமிழர் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட மணமக்களை உறவினர்களும் நண்பர்களும் வாழ்த்தி சென்றனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.